அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம். இன்று டிசம்பர் 16ஆம் தேதி சனிக்கிழமை, கார்த்திகை மாத வளர்பிறை சதுர்த்தி. இந்த வளர்பிறை சதுர்த்தியன்று நாம் விநாயகப் பெருமானுக்கு விரதமிருந்து விநாயகப் பெருமானை வழிபட்டால் நமக்கு அனைத்து வளங்களையும் அள்ளித்தருவார் விநாயகப் பெருமான். எந்த இரண்டு பொருள்களை நாம் வலது கையில் வைத்துக்கொண்டு விநாயகரை வழிபட்டால் நாம் நினைத்தவை அனைத்துமே நிறைவேறும் என்பது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வதற்கு பல விரத நாட்கள் இருந்தாலும் சதுர்த்தி விரதம் மிகவும் சிறப்பானது. சதுர்த்தியில் விரதம் இருந்தால் அளவு கடந்த ஆனந்தத்தை அடையலாம், சகல சௌபாக்கியங்களையும் பெறலாம். அமாவாசை முடிந்து வரும் 4வது திதி வளர்பிறை சதுர்த்தி என்றும், பௌர்ணமி முடிந்து வரும் 4வது திதி தேய்பிறை சதுர்த்தி என்றும், நம் சங்கடங்களை எல்லாம் தீர்க்கும் சங்கடஹர சதுர்த்தி என்றும் அழைக்கப்படுகிறது. விநாயகரின் திருவுருவம் விலங்கு, பூதம், மனிதன், தேவர் என்கிற 4 உருவாக காட்சி தருகிறார். அதாவது இவருடைய யானைத்தலை, செவி, தும்பிக்கை விலங்கு வடிவமாகும். பேழை வயிறு, குறுகிய கால்கள் பூத வடிவமாகும். புருவம், கண்கள் மனித வடிவமாகும். 2ற்கும் மேற்பட்ட கைகள் தேவ வடிவமாகும். ஓம் என்கிற பிரணவ மந்திரத்தை தொடர்ந்து உச்சரிப்பவர்களுக்கு அனைத்து வினைகளும் நீங்கி நன்மைகள் உண்டாகும். முழுமுதற் கடவுளாக வழிபடும் விநாயகப் பெருமானை அந்த பிரணவ மந்திரத்தின் வடிவமாகவே இருக்கிறார். பலரின் விருப்பத்திற்குரிய இஷ்ட தெய்வமாகவும் இருப்பவர் விநாயகப் பெருமான். அனைவரும் எளிதாக வழிபடக்கூடிய ஒரு தெய்வமாகவும் அதே நேரத்தில் பக்தர்களின் விருப்பங்களை நிறைவேற்றுபவராகவும் திகழ்கிறார். நன்மைகள் அனைத்தையும் வழங்கும் தெய்வமாக இருக்கும் விநாயகரை வழிபட சிறந்த தினம் மாதந்தோறும் வருகின்ற சதுர்த்தி தினமாகும். 16/12/2023 சனிக்கிழமை, கார்த்திகை மாத வளர்பிறை சதுர்த்தி. இந்த வளர்பிறை சதுர்த்தியன்று அதிகாலை நீராடி உணவு உட்கொள்ளாமல் விரதம் இருக்க வேண்டும். பூஜை அறையிலுள்ள விநாயகப் பெருமானுக்கு ஒரு தீபம் ஏற்றி வைத்து விரதத்தை ஆரம்பிக்க வேண்டும். மாலை வரை கணநாதன் நினைவோடு உபவாசம் இருத்தல் நல்லது. முழு நேரமும் விரதம் இருக்க முடியாதவர்கள் பால், பழம் சாப்பிடலாம். சதுர்த்தியன்று மாலையில் வீட்டிற்கு பக்கத்திலுள்ள விநாயகர் கோவிலுக்கு சென்று விநாயகப் பெருமானுக்கு நடைபெறும் அபிஷேக ஆராதனையில் கலந்து கொள்ள வேண்டும். பூஜைகளை எல்லாம் கண்டு கழித்த பிறகு ஆலயத்தை 8 முறை வலம் வர வேண்டும். அனைத்து பூஜைகளும் முடிந்தவுடன் வீட்டிற்கு வந்து உபவாசத்தை முடித்து கொள்ளலாம். பிள்ளையாருக்கு உகந்த அருகம்புல் மாலை, வெள்ளருக்கு மாலை அவருக்கு சாற்றி வழிபடுவது மிகுந்த பலன்களை தரும். விநாயகப் பெருமானுக்கு சுண்டல், பாயாசம், சர்க்கரை பொங்கல், கொழுக்கட்டை என நைவேத்தியம் செய்து கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கலாம். ஜாதகத்தில் திருமண தடை உள்ள பெண்கள் சதுர்த்தி விரதத்தை கடைப்பிடித்தால் தடை விலகி நல்ல வரன் தேடி வந்து அமையும். நீண்ட நாட்களுக்கு தீராமல் உள்ள நோய்கள் நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்படும். பிள்ளையாருக்கு அருகம்புல் மாலை சாத்தி வணங்கி கொஞ்சம் அருகம்புல்லை பிரசாதமாக வீட்டிற்கு கொண்டு வந்து அதை வெயிலில் நன்றாக காய வைத்து சிறு சிறு துண்டுகளாக்கி நாம் தினமும் பூஜை செய்யும் பொழுது சாம்பிராணி போடும்போது இந்த தூளையும் சேர்த்து போட்டால் நம் வீட்டில் உள்ள எதிர்மறை சக்திகள் வெளியேறி நேர்மறை ஆற்றல் அதிகரித்து நம் குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் விலகி வாழ்வில் அமைதியும் சந்தோஷமும் செல்வ வளமும் பெருகும். இந்த வளர்பிறை சதுர்த்தி சனிக்கிழமையன்று வருவதால் சனி பகவானால் பிடிக்க முடியாத தெய்வங்களான விநாயகரையும் அனுமனையும் வழிபடுவது சிறப்பு. சனிக்கிழமையன்று இந்த வளர்பிறை சதுர்த்தி நாளான சனிக்கிழமையன்று விநாயகப் பெருமானை விரதமிருந்து வழிபட்டால் சனி பகவானால் ஏற்படக்கூடிய 7.5 சனி, அஷ்டமச்சனி, அர்த்தாஷ்டம சனி போன்ற சனி பெயர்ச்சியால் துன்பங்களிலிருந்து ஏற்படக்கூடிய துன்பங்களை எல்லாம் விநாயகப் பெருமான் குறைப்பார் என்று நம்பிக்கையோடு நாளை தவறாமல் இந்த வளர்பிறை சதுர்த்தி விரதமென்று விநாயகரை வழிபட வேண்டும். வீட்டிற்கு வந்து நம் வீட்டில் உள்ள விநாயகப் பெருமான் படத்திற்கோ அல்லது விக்கிரகத்திற்கோ அருகம்புல் மாலை அல்லது வெள்ளருக்கு மாலை சாத்தி ஒரு விளக்கு ஏற்றி வைத்து உங்களால் முடிந்த கொழுக்கட்டை, சர்க்கரை பொங்கல் ஏதாவது ஒன்றை நிவேதனமாக படைத்து உங்கள் வலது கையில் சிறிதளவு அருகம்புல், 1 ரூபாய் நாணயம்
இரண்டையும் ஒன்றாக வைத்து இறுக மூடிக்கொண்டு விநாயகப் பெருமானை மனதார நினைத்து கொண்டு உங்கள் வாழ்வில் எல்லா வளமும் எல்லா நலமும் ஐஸ்வர்யமும் ஆரோக்கியமும் ஊற்றெடுத்து பெருகிக்கொண்டே செல்ல வேண்டும் என்று விநாயகப் பெருமானை வழிபட வேண்டும். உங்கள் வேண்டுதல்கள் முடிந்ததும் ஓம் மகா செல்வ கணபதியே போற்றி, ஓம் மகா செல்வ கணபதியே போற்றி, ஓம் மகா செல்வ கணபதியே போற்றி என்று 108 முறை உச்சரித்துவிட்டு அதன் பின்பு உங்கள் கையில் இருக்கும் அருகம்புல்லை விநாயகரின் படத்திற்கு முன்பு விநாயகர் பாதங்களில் வைத்து விடுங்கள். இறுதியாக தூப தீப ஆராதனைகள் செய்து பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்கள். முடிந்தால் வீட்டிற்கு பக்கத்தில் உள்ள விநாயகர் கோவிலுக்கு நீங்கள் சென்று ₹1 நாணயத்தை கோவில் உண்டியலில் சேர்த்து விடுங்கள். அவ்வாறு உடனே போக முடியாதவர்கள் கோவிலுக்கு செல்லும் பொழுது உண்டியலில் சேர்த்து விடுவது சிறப்பு. வளர்பிறை சதுர்த்தியன்று உங்கள் வாழ்வின் வளத்திற்காக நீங்கள் என்ன வரம் கேட்டாலும் அந்த வரத்தை விநாயகப் பெருமான் மன நிறைவோடும் சந்தோஷத்தோடும் உடனடியாக உங்களுக்கு அள்ளி கொடுத்து விடுவார். நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள். அந்த செல்வ கணபதி உங்களுக்கான செல்வத்தை கொடுத்து கொண்டே இருப்பார். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நீங்கள் நினைத்தால் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்து பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். வேறு ஒரு அற்புதமான பயனுள்ள சிறப்பான பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.